தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 141ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி அடைப்பு குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பக்தனாகிய தாவீது எழுதிய, இயற்றிய, பாடிய சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் பொழுது அவனுடைய போராட்ட நாட்களிலே, சவுல் கையிலிருந்து தப்பி ஓடிய நாட்களிலே, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் உள்ள சூழ்நிலைகளின் மத்தியில் அவன் எழுதிய ஒரு சங்கீதம். குகையிலிருந்து எழுதிய சங்கீதம் என்று கூட வரலாற்று அறிஞர்கள், வேத அறிஞர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லும் பொழுது ஆரம்பத்திலே, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும் என்று சொல்லி ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே 7 தடவை சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அங்கங்களை குறித்தும் தன்னுடைய ஆத்மாவை குறித்தும் குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களிலே கை காணப்படுகிறது, தாவீதின் கை. அதை குறித்து என்ன வாசிக்கிறோம்? முதல் 2 வசனங்களிலே, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லி முதலாவதாக தன்னுடைய கரத்தை குறித்து அறிவிப்பதாக இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். கைகளை கூப்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவனோடு இருந்தார். ஆண்டவரோடு உரையாடுவது, ஆண்டவரோடு உறவாடுவது ஜெபமாகும். இப்படி நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேனே, இப்படி ஆண்டவரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருப்பதே ஜெபம்தான். கூப்பிடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமோ ஆண்டவர் தூரத்தில் இருப்பதாகவும் அவர் சீக்கிரத்தில் தீவிரித்து தன்னிடத்தில் வர வேண்டும் என்பதாகவும் அவன் குறிப்பிடுவதாக இந்த சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், குறிப்பிட்ட ஒரு பஸ்ஸுக்காக நாம் காத்திருக்கிறோம். பஸ் வருகிறது, பஸ்ஸுக்குள்ளே ஏறி இருக்கிறோம், இடது பக்கமாக ஜன்னல் ஓரத்தில் இருக்கிறோம், இடது பக்கத்தில் பார்க்கிறோம், நான் நின்று கொண்டிருந்த பஸ் ஸ்டாப் அப்படியே நிற்கிறது. பஸ் புறப்படுகிறது, புறப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிறகு இடது பக்கத்தில் பார்க்கிறோம், பஸ் ஸ்டாப்பை காணவில்லை. அது எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, தூரத்தில் போய் கொண்டிருக்கிறது. பஸ் ஸ்டாப் எங்கேயும் போகவில்லை, அது அங்கே தான் இருக்கிறது. தூரத்தில் போய் கொண்டிருப்பது நாம். ஆண்டவரை நோக்கி எவ்வளவு தூரம் நாம் வழி விலகி சென்று கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் தூரத்திலே இருப்பதாக காணப்படுகிறார், தோன்றுகிறார். ஆண்டவர் இருக்கிறார், நம் பக்கத்திலே இருக்கிறார். ஆனால் நாம் பாவம் செய்வதனாலே சோரம் போய், தூரம் போய், ஓரம் போய், நாம் தூரத்தில் இருந்து கூப்பிடுவது போல சங்கீதக்காரன் இங்கே ஜெபிப்பதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அன்றைக்கு அந்த குருடர்கள் ஜெபித்தார்களே, சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கு கூக்குரல் இடுகிறவர்கள், நெஞ்சிலே அடித்துக் கொள்கிறவர்கள், இப்படியாக சத்தமிட்டு ஆண்டவர் நோக்கி கத்துகிறவர்கள் நாம் பார்க்கிறோம். தப்பே இல்லை. ஆனால் ஒரு தப்பு உண்டு. என்ன? ஆண்டவர் நோக்கி சத்தமிட்டு ஜபிக்கும் பொழுது ஒரு முக்கியமான காரணம் பாவமாக இருக்கலாம். ஏனென்றால் பாவ மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய கரங்களை ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டியது, என்னிடத்தில் பாவம் உண்டா, பாவ பழக்கம் உண்டா என்று சொல்லி ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வது நம்முடைய கடமையாகும். 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனாகில் தேவன் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அக்கிரம சிந்தைகள் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கின்றன. ஆண்டவரோடு சேர்ந்து
உரையாடி உறவாடி வாழ வேண்டுமென்றால் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் பாவம் சீக்கிரத்தில் நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். எனவே அவரை அண்டிக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. தூரத்திற்கு தன்னிச்சையாக சென்ற அந்த ஆட்டை போல நான் வாழாமல், காணாமல் போன ஆட்டை போல ஜீவிக்காமல், கர்த்தரை அண்டிக்கொண்டு அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆக முதலாவதாக கையை பார்த்தோமா, இப்போ வாயை பார்ப்போம். 3ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தொடர்ந்து ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உதடுகளுக்கு காவல், அதிகமாக பேசக்கூடாது. தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான். அது மட்டுமல்ல, காரணமில்லாமல் நாம் அனாவசியமாக வாயை உதட்டை நாம் பயன்படுத்தி வாழ்வோம் என்றால் நம்முடைய ஆவி நொறுங்கி போகும் என்று சொல்லியும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாய்க்கு நாவுக்கு ஆண்டவர் காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அநேக வேளைகளிலே தவறான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, பொறாமைக்குரிய வார்த்தைகளை, அடுத்தவர்களை நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை, கோள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, இதையெல்லாம் பேசும் பொழுது இருதயம் முழுவதும் அதனால் நிறைந்திருக்கிறது என்பது பொருள். அதையெல்லாம் தூக்கிவிட்டு அகற்றிவிட்டு ஆண்டவரை பரிசுத்த உதடுகளோடு வாயோடு துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அங்கே நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தேவ சமூகத்தில் வெளியரங்கமாக காணப்படுகின்றன. எனவே வாய்க்கு முற்றுப்புள்ளி வைத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். உதடுகளை அடக்கக்கூடிய, வாய்க்கு கட்டுப்பாடு வைக்கக்கூடிய காரியங்களை குறித்து, உதடுகளை காவல் வைத்து வாயை கட்டுப்படுத்தி வாழ்வதற்குரிய ஒரு சிறந்த ஒரு அதிகாரம் என்று சொல்லி வேதத்தில் சொன்னால் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நாம் சொல்லலாம். என்ன வாசிக்கிறோம் அங்கே? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில், என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று சொல்லி வாசிக்கிறோம். போதகர்களுக்கு அதிக ஆக்கினை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்போ? அவர்கள் தங்களுடைய வாயை அடக்கி ஆளாமல் இருந்தால், தாறுமாறான வாயாக அவருடைய வாயாக இருந்தால். போதகராக பிரயாசப்படக்கூடியவர்கள், பிரியப்படுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தருடைய எச்சரிக்கை என்ன? வாயை அடக்கி, நாவை அடக்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. புறங்கூறாமல், கோள் சொல்லாமல், புரளி பேசாமல், அடுத்தவர்களை கெடுத்து பேசாமல், நிந்திக்காமல், அடக்க ஒடுக்கத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் தொடர்ந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேனே. வாசிக்க உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவையில்லை, உங்களுக்கு எளிதாக புரியும். வேதம் வைத்திருக்கிறீர்களா? எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தாலும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். முழு சரீரத்தையும் நாவு கரைப்படுத்துகிறது. அதே வேளையில் நம்முடைய ஆயுள் நாட்களை குறைத்து விடுகிறது. இன்னும் நரகத்திலே அது கொளுத்தப்படுகிறது. எவ்வளவு பயங்கரமான போதனைகள் பாருங்கள். நாவடக்கத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, முதலாவதாக கை, இரண்டாவதாக வாய், மூன்றாவதாக இருதயம் என்று சொல்லி சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. மூன்றாவதாக பாருங்கள், 4ஆம் வசனத்தை பாருங்கள்.
4ஆம் வசனத்திலே அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். என் இருதயம் துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக 3ஆவதாக இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தாவீதின் கை, 2ஆவதாக அவனுடைய வாய், 3ஆவதாக இருதயம். ஆகாமிய கிரியைகள், ஆகாமியன்னா என்ன? பெருமையானவர்களை பேசக்கூடியது, முகஸ்துதி பண்ணக்கூடியது, அனாவசியமான பாராட்டுகளை அவிழ்த்து விடுவது, இதற்கெல்லாம் நீங்களாக்கத்தக்கதாக நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பாவிகளுடைய போஜனம் நமக்கு அருவருப்பாக காணப்பட வேண்டும். பாவிகளுடைய போஜனம் நமக்கு அருவருப்பாக காணப்பட வேண்டும். சோறு கண்ட இடத்திலே சொர்க்கம் என்று சொல்லி சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே, அதுபோல் அல்ல. யாரிடத்தில் தான் சாப்பிட வேண்டும், யாரோடு சாப்பிடக்கூடாது என்பதற்கெல்லாம் வேதம் நமக்கு வரையறுப்பதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் யாரோடு யார் வீட்டிலே சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அங்கே போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் பிலிவர், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் அவன் விசுவாசி, விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, உதாசீனம்னா அலட்சியம், உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கள்ள போஜனமும் கர்த்தருக்கு அருவருப்பானது. வன்கண்ணனுடைய போஜனத்தை புசிக்காதே, புசித்தால் பின்புனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக பாவிகளுடைய போஜனத்தை அருவருக்க வேண்டும். ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு கண்ணி, ஏதாவது ஒரு சிக்கல் வைத்திருப்பார்கள். சில கடைகளிலே கூட போய் ஜாமான் வாங்குவதற்கு முன்பே நாம் வாங்கிவிட வேண்டும், பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக ஏதாவது பண்டங்களை, பலகாரங்களை, ஜூஸை அல்லது காஃபியை அவர்கள் ஆர்டர் பண்ணுவார்கள். வலையிலே விழுந்து விடுவோம். அதுபோல நம்முடைய போஜனம் வலையாக விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அறிந்து ஜாக்கிரதையாக எங்கே சாப்பிடக்கூடாதோ அதை உய்த்துணர்ந்து அறிந்து வேதத்தின் அடிப்படையிலே இவர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்களா, வளரக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்து ஆராய்ந்து பார்த்து சோற்றில கை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் மெய்யான போஜனம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய இரத்தம், அவருடைய போஜனம். அது மட்டுமல்ல, சத்துருக்கள் தரக்கூடிய பந்தி அல்ல. சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே. ஆக நம்முடைய சாப்பாட்டு காரியங்களிலே நம்முடைய கைகள், உதடு, இருதயம் கரைபடாமல் இருக்கத்தக்கதாக நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக பாவத்திற்கு ஒத்து போகக்கூடாது. வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், நம்மை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், நம்மாலே தங்களுடைய வியாபாரங்களை நடத்தக்கூடியவர்கள், இவர்களுடைய பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு ஒத்து போகக்கூடிய அளவிலே அவர்கள் தரக்கூடிய பரிசுகளை வாங்கக்கூடாது, போஜனங்களிலே பங்கு பெறக்கூடாது. ஆக பாவத்திற்கு ஒத்து போகக்கூடிய விருந்துகளால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அவசியமல்ல. மோசேயை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு பார்வோனுடைய விட்டு பிரிந்து சென்றான் மோசே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இச்சையான காரியங்களுக்கு நாம் அடிமைப்படாமல் இயேசு ரட்சகருடைய கிருபைக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக கை, 2ஆவதாக வாய், 3ஆவதாக இருதயம், 4ஆவதாக 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 6ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய நியாயாதிபதிகள் கன்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். ஆக அடுத்தாற் போல தன்னுடைய தலையை குறித்து சொல்வதாக இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை,
அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக அடுத்தாற் போல சங்கீதக்காரன் குறிப்பிடுவது தலை. நீதிமான் என்னை குட்டட்டும், மோதிர கையால் குட்டுப்படுவது போல நீதிமான் என்னை குட்டட்டும், என்னை கண்டிக்கட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதற்கு ஈடாக நான் என்ன செய்வேன்? அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், இனிய சொற்களினாலே அவர்களை நான் ஆதரிப்பேன் என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் சொல்வதாக பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் நாம் தவறு செய்யும் பொழுது, தவறான நோக்கத்தோடு சில காரியங்களை நாம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குட்டுகிறார்கள், செல்ல குட்டு. அது வலிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதை அப்படியே சகித்து கொண்டு அவர்கள் சொற்களுக்கு, ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் ஏதாவது கஷ்டப்பட்டால், ஏதாவது நஷ்டப்பட்டால் அவங்க புத்திப்படுறாங்க என்று சொல்லாமல் அவர்களை ஜெபத்திலே தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. இனிய ஆதரவான வார்த்தைகளினாலே அவர்களை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் என்று சொல்லியும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே கடிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை சில தடவைகள் இடம்பெறுகின்றன. அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் மீண்டும் தலைக்கணம். அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய வாழ்க்கை சிதறியது, சின்ன பின்னமாக மாறியது. தாவீது கடிந்து கொள்ளப்பட்டான். அவன் அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது, மகிமையும் கிடைத்தது. வேதம் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, வேதத்தை நேசிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் முகத்தை சுருக்காதிருங்கள், அடுத்த பக்கம் பார்க்காதிருங்கள், வெறுப்படையாதிருங்கள், இடத்தை காலி பண்ணாதிருங்கள். கடிந்து கொள்ளுதலை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு கடிந்து கொள்ளுகிறவர்களை தொடர்ந்து கனம் பண்ணுங்கள், ஆதரியுங்கள். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய போதனையாக இருக்கிறது. இன்னும் அடுத்தாற் போல 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் இன்னொரு காரியத்தை சங்கீதக்காரன் அறிவிக்கிறான். முதலாவதாக கை, இரண்டாவதாக வாய், மூன்றாவதாக இருதயம், நாலாவதாக தலை, அடுத்தாற் போல எலும்புகள். எலும்புகள், சிதறடிக்கப்பட்ட எலும்புகள், எங்கள் எலும்புகள் சிதறடிக்கப்பட்டன என்று சொல்லி தன்னுடைய வருத்தத்தை, போராட்டமான வாழ்க்கையை சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, திக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை, நெருக்கமான ஒரு வாழ்க்கை, எந்த இடத்திலும் தஞ்சம் புகுந்தாலும் நம்மை அவர்கள் அகற்றி போடுகிறார்கள். ஆக ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, நெருக்கடியான நிலைமைகள், அதை சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி சங்கீதக்காரங்க சொல்லி புலம்புவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சிதறடிக்கப்பட்டவர்களாக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய எலும்புகளெல்லாம் நொறுங்கி போகக்கூடிய அளவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி என்றால் ஏன் இந்த நெருக்கடிகள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த சிதறடிப்பு என்பதை நாம் உற்று நோக்கி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். தாவீது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்ட தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே என்ன காரணம்? அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். குறிப்பிட்ட ஒரு நாளிலே, ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே அவனை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்துவார், சிங்காசனத்திலே வைப்பார். அதை விசுவாசித்து தரித்திருக்காமல் அவன் பெலிஸ்தருடைய நாட்டுக்கு போய் அங்கே அவன் தஞ்சம் புகுந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே பொய் சொல்லுகிறவனாக, பித்தலாட்டக்காரனாக, நடிக்கிறவனாக, நுரை தள்ளுகிறவனாக, கடைசியிலே அந்த பெலிஸ்தருடைய அதிகாரிகள், அரசன் எல்லாருமே சந்தேகப்பட்டு வெறுக்கக்கூடியவனாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிகள். காரணம், கர்த்தருடைய சித்தத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது பயந்து போய், அச்சப்பட்டு, அவனுக்கு இஷ்டமான நிலையிலே வாழ தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவன் நெருக்கடிக்கு சொந்தமானான். எந்த நெருக்கடி வந்தாலும் விசுவாசி பதறான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, நம் மூலமாக வந்தாலும் சரி, நம்முடைய பாவத்தின் மூலமாக வந்தாலும் சரி, பிசாசின் மூலமாக வந்தாலும் சரி, அல்லது பகைவர்கள் மூலமாக வந்தாலும் சரி, என்ன நெருக்கடி இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை அறிந்து கொள்வோம்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய நெருக்கடி. கோலியாத் என்பவன் இஸ்ரவேலை நிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தாவீதுக்கு அது நெருக்கடியாக தெரியவில்லை. கவனையும் கல்லையும் எடுத்தான். என் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொன்னான். யுத்தத்தில் ஜெயித்தது யார்? தாவீதா? இல்லை. கமனும் கல்லுமா? இல்லை. தேவனுடைய நாமம். தேவனுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது அவனுக்கு வெற்றி கிடைத்தது. இஸ்ரவேலின் நெருக்கடி நீங்கியது. ஆனால் பிற்றைய நாட்களிலே சவுல் நெருக்கப்பட்டான். அவனுக்கு ஏராளமான போராட்டங்கள். கர்த்தரை விட்டுவிட்டு ஒரு ஜோசியக்காரியினிடத்திலே, குறி சொல்லுகிறவர்களிடத்திலே சென்ற பொழுது தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் அது சிதறியது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எலும்புகள் சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை. தேவனை விட்டு, ஆண்டோடைய சித்தத்தை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது, சுயமதியை நெறியன் ருகந்து சாயும் பொழுது, நம்முடைய இஷ்டப்படி வாழும் பொழுது நஷ்டப்படும். நம்முடைய இஷ்டப்படி வாழும் பொழுது நஷ்டமடைவோம், கஷ்டப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக தாவீதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது முதலாவதாக கை, இரண்டாவதாக வாய், மூன்றாவதாக இருதயம், நான்காவதாக தலை, ஐந்தாவதாக எலும்புகள், இன்னும் ஆறாவதாக 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கண்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். 8ஆம் வசனம் பாருங்கள். 141ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் என்று சொல்லி கண்களை பற்றியும் தன்னுடைய ஆத்துமாவை பற்றியும் அவன் குறிப்பிடுவதாக இந்த சங்கீதத்தில் என்ன பார்க்கிறோம்? என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய இருதயம் உம்மை நம்பிக்கொண்டே இருக்கிறது, நான் நோக்குகிறேன், நான் நம்புகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இங்கே சொல்லுவதாக பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள், பிரகாசம் அடைவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இக்கட்டான சூழ்நிலைகளிலே, இடுக்கண்கள் நிறைந்த வாழ்க்கையிலே, இடையூறுகள் மிகுந்த சந்தர்ப்பத்திலே நான் நோக்கி பார்க்க வேண்டியது கர்த்தரை. கர்த்தர் மேல் வைத்த கண்களை அகற்றாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் வைத்த கண்களை அகற்றிவிட்டு காற்றையும் கடலையும் பார்த்த பொழுது சீமோன் பேதுரு கண்ணீரிலே மூழ்கினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் மேல் வைத்த கண்கள், பொருள் என்ன? அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் நம்மை விட்டு அகலாமல் நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவர் மேல் வைத்த கண்களை நாம் அகற்றி விடாமல் இருக்கும் பொழுது நாம் வாழ்வோம், வசதியாக வாழ்வோம், நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக விளங்கும். பூமியிலே நம்முடைய கால்கள் பதிந்திருந்தாலும் பரலோகத்திலே நம்முடைய கண்கள் பதிந்திருக்க வேண்டும். கர்த்தர் மேல் வைத்த கண்களை எடுக்காமல், கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்கள் என்றால் அவருடைய வசனத்தின் மேலே வைத்திருக்கக்கூடிய கண்கள், அவருடைய சித்தத்தின் மேலே வைத்திருக்கக்கூடிய கண்கள், அந்த ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது, அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது பிழைப்போம், பிரகாசம் அடைவோம். தொடர்ந்து அதே வசனத்தில் பார்க்கையிலே ஆத்துமா என்றும் பார்க்கிறோம். 7ஆவதாக, முதலாவதாக கை, இரண்டாவதாக வாய், மூன்றாவதாக இருதயம், நான்காவதாக தலை, ஐந்தாவதாக எலும்புகள், ஆறாவதாக கண்கள், இன்னும் இறுதியாக ஆத்துமா என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். என்னுடைய ஆத்துமா வெறுமையாக காணப்படுகிறது. இந்த ஆத்துமா தொடர்ந்து வெறுமையாகவே வாழாமல் உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு மகிமையாக வாழ வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு ஆத்துமாவை தந்தீர். நீர் உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினதினாலே மனுஷன் ஜீவாத்துமாவாக மாறினான். நான் ஒரு ஜீவாத்துமாவாக இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீர் என் இருதயத்தை ஆட்கொள்ளவில்லை என்றால் அது வெறுமையாக இருக்கும். வெறுமையாக இருக்கக்கூடிய இருதயம் கெட்டு போகும். உமக்கும் பிரயோஜனமாக இருக்காது, எனக்கும் பிரயோஜனமாக இருக்காது. எனவே என்னுடைய இருதயத்தை நிரப்பும். துன்மார்க்கனுடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல் என்று சொல்லி நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இல்லையோ அந்த இருதயம், அந்த ஆத்துமா குழம்பிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆத்துமா நிறைந்து தேவ கிருபையினாலே, தேவ ஆவியினாலே, தேவ பிரசன்னத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நிறைந்து காணப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சங்கீதம் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது வசனத்திலே ஒப்புக்கொடு, அதே வசனத்திலே உரக்க கூப்பிடு, இரண்டாவது வசனத்திலே உதடுகளை காத்துக்கொள், மூன்றாவது வசனத்திலே உறுதியாக நில்லு,
4, 5 வசனங்களிலே உறவு கொள்ளு, ஆண்டவரோடு, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு, நீதிமான்களோடு உறவுகளிலே நீ நிலைத்திரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். இதையெல்லாம் தாவீது எங்கே சொல்லுகிறான்? ஒரு கெபியிலிருந்து, ஒரு குகையிலிருந்து சங்கீதம் எழுத முடியுமா? சங்கீதம் பாட முடியுமா? ஒரு குகையிலிருந்து தன்னுடைய மனதையெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அருமையானவர்களே, ஆண்டவரை நோக்கி ஒரு வேளை உறக்க சத்தமிட்டு கூக்குரலிட்டு நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருந்தால் முக்கியமான ஒரு காரணம் பாவம். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சத்தியமும் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கும் என்றால் உங்களுடைய வாய், உங்களுடைய உதடு கேட்கிறவர்களுக்கு மதுரமாக இருக்கும். எனவே வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே. அது மட்டுமல்ல, உங்களுடைய இருதயம் ஆகாமிய கிரியைகளை உங்களுடைய இருதயம் யோசிக்க கூடாது. பகைவர்களுடைய வஞ்சகர்களுடைய அப்பத்தை ருசி பார்க்க நீங்கள் நாடக்கூடாது. உங்கள் படுக்கையிலே ஆண்டவரை நீங்கள் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீதிமான்கள், உங்களை நேசிக்கிறவர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சில சமயங்களிலே உங்களை கண்டிக்கும் பொழுது, தண்டிக்கும் பொழுது, குட்டும் பொழுது தாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களையோ உங்களுடைய ஜெபத்திலே தாங்குங்கள். அவர்களை உங்களுடைய இன்பமான வார்த்தைகளினாலே சந்தோஷப்படுத்துங்கள். எலும்புகள் சிதறடிக்கப்பட்டது போன்ற வாழ்க்கை இருந்தால் உங்களை எல்லாம் கூட்டி சேர்க்க ஆண்டவர் விரும்புகிறார். சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கையை மீண்டுமாக கூட்டி சேர்க்க கர்த்தர் விரும்புகிறார். எனவே உங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கட்டும், உங்களுடைய ஆத்துமா ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக வாழட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீதின் அங்கங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருக்க நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி, உடல், பொருள் அனைத்தையும் சபலமாக உமக்கு சமர்ப்பித்து உம்மையே நம்பி நாடி வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, நாங்கள் கற்ற சத்தியங்களை நாங்கள் கடைபிடித்து ஆண்டவருக்கும் அடுத்தவர்களுக்கும் ஆவிக்குரிய சந்தோஷத்தை நாங்கள் கொடுக்கத்தக்கதாக அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.